الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرم وصحتك قبل سقمك وغناءك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருள் 1448 ஹிஜ்ரி சஃபர் மாதம் 2வது மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு சூழல்களை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். மௌத்தையும் ஹயாத்தையும் நான் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவார். என்ன சோதனை? உங்களில் யார் நல் அமல்கள் அதிகமாக செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுவார். அப்போ மரணத்திற்கும் ஹயாத்திற்கும் நடுவிலே உள்ள மனிதனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்று 3 பருவங்களில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பழக்க வழக்கங்கள், அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களிலேயே ஆக சிறந்த செல்வம் ஒழுக்கம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக குழந்தை பருவத்தில் இருந்து நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு நம்முடைய பெற்றோர்கள் சரியான பாதையை அவர்களுக்கு வழிநடத்துவது, அவர்களுக்கு ஒழுக்கம் என்றால் என்னவென்பதை கற்றுக் கொடுப்பது, அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லா விதமான அம்சங்களையும் அந்த குழந்தை பருவத்தில் இருந்தே அவர்களுடைய வளர்ச்சியை கண்காணித்து வருவது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. அடுத்த கட்டம் இளமை பருவம். எப்பொழுது ஒரு மனிதன் குழந்தை பருவத்தை தாண்டுகிறான், அப்பொழுதிலிருந்தே அவனுடைய இளமை பருவம் அடியெடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார். وَإِذَا بَلَغَ الْأَطْفَالُ مِنْكُمُ الْحُلُمَ فَلْيَسْتَأْذِنُوا كَمَا اسْتَأْذَنَ الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ. அல்லாஹ் அருள்மறையில் சொல்லி காட்டுவான், குழந்தை பருவத்தை தாண்டுகின்ற வயது அவர்களுக்கு நீங்கள் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும் என்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து அதன்படி வழி நடத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான்.
நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கே சென்றாலும் அனுமதியோடு செல்ல வேண்டும். குழந்தை பருவத்தை நீங்கள் தாண்டிவிட்டால் இவைகளெல்லாம் மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒழுக்க நடைமுறை. அப்போ குழந்தை பருவத்தை தாண்டுகின்ற அந்த இளமை பருவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹுல்லதீ கலகக்கும் மின் துஅஃபின் என்று சொல்லுவான். உங்களை பலவீனமான தோற்றத்தோடு நாம் படைத்தோம். ஆரம்பம் குழந்தை பருவம், குழந்தை ஒரு பலவீனமான ஒரு தோற்றம், ஒரு பலவீனமான பருவம். அந்த பலவீனமான பருவத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா. அந்த பலவீனமான பருவத்திலிருந்து ஒரு பலம் வாய்ந்த பருவத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க செய்வோம். பலவீனமான பருவத்திலிருந்து அடுத்த பருவம் பலம் வாய்ந்த பருவம். அந்த பருவத்தில் ஒரு மனிதன் தான் என்ன நினைக்கின்றானோ அதை செய்ய துடிக்கக்கூடிய பருவம். மதில் மேல் பூனையாக இந்த பக்கம் சாயலாமா, இந்த பக்கம் சாயலாமா, நல்லது எது கெட்டது எது என்கின்ற எல்லா சூழலும், தவறு செய்கின்ற எல்லா வாய்ப்புகளும் இப்படியாக நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எந்த பக்கம் செல்ல வேண்டும், எது சரியான பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக பார்த்து சிந்திக்கக்கூடிய அந்த பருவம் இளமை பருவம். எனவே இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த இளமை பருவம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அந்த இளமை பருவத்திற்கென்று ஒரு முக்கியமான அம்சங்கள் நிறைய இருக்குது இந்த மார்க்கத்தில். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இளமை பருவம் என்கின்ற அந்த பருவத்தை அடைகின்ற பொழுது நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம் என்பதை பற்றி அல்லாஹ்வும் அருள்மறையில் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு சாதனையை தூண்டுகின்ற பருவம், சாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த வெறியை உள்ளே திணிக்கின்ற பருவம் அது. எனவே நாம் எந்த விதத்தில் சாதிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லி காட்டுவார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்ல வருகின்ற செய்தியில் அந்த சிலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து மக்கள் எல்லாம் திகைத்து நிற்கின்ற அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் விசாரிக்கின்றார்கள், இவ்வாறு செய்தது யார், இதை செய்தவர் யார்? மக்கள் பேசுகின்ற அந்த வார்த்தை, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய வார்த்தை, இப்ராஹிம் நபியை எப்படி அறிமுகம் செய்கின்றான் என்று சொன்னால், இன்னஹு ஃபத்தன் யذ்குரு லஹு இப்ராஹிம். அவர் ஒரு வாலிபன், ஒரு இளைஞர், அவருக்கு பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று மக்கள் பேசியதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வார். இளைஞர், ஒரு வாலிபன், அவருக்கு பெயர் இப்ராஹிம். அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகம் செய்கின்ற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை இளைஞர். சூரத்துல் கஹ்ஃப், நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் நாம் ஓதி வருகின்ற அந்த சூரத்துல் கஹ்ஃப், குகைவாசிகள் என்ற அந்த பெயர். குகைவாசிகள் ஒரு 7-8 பேர் என்ன செய்தார்கள் என்பதை சொல்ல வருகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை ஏற்று நாம் முழுமையாக நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய பயணம், அந்த பயணத்தை சொல்ல வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் வாலிபர்கள், அவர்கள் இளைஞர்கள், அல்லாஹ்வை அவனுடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்காக வேண்டி, அதை பாதுகாப்பதற்காக வேண்டி, நேர்வழியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த நிராகரிப்பை ஏற்கக்கூடாது என்பதில், இறை நிராகரிப்பின் பக்கம் நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அந்த ஈமானுடைய பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சென்றவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் வாலிபர்கள் என்று சொல்லுவார். நபிமார்களுடைய அறிமுகம் குர்ஆன்ல பல்வேறு இடங்களில், குறிப்பாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய இல்லத்தில் வளருகிறார்கள்.
ஃபிரௌனுடைய இல்லத்தில் வளர்ந்து அவர்கள் குழந்தை பருவத்தை தாண்டி வலம்மா பலக அசுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மம் வ இல்மா, அவர்கள் எப்பொழுது வாலிப பருவத்தை அடைந்தார்கள், அவர்கள் எப்பொழுது அந்த குழந்தை பருவத்தை தாண்டி இளைஞனாக அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஞானத்தையும் அந்த போராட்ட குணத்தையும், போராட வேண்டும், பனு இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த குணத்தையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இப்படி அந்த இளமை பருவம் போராட வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா திட்டங்களுக்காக வேண்டி. என்னுடைய வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த போராட்ட குணம் வேண்டும். அந்த குணம் எங்கே ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அந்த பருவம் இளமை பருவம். அந்த பருவத்தை சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தியவர்களை எல்லாம் இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை எல்லாம் அந்த இளமை பருவம் என்கின்ற அந்த ஒற்றை பருவத்தை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த கால்களும் நகராது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த கால்களும் நகராது. அதுல முதல் கேள்வியாக உன்னுடைய ஆயுளை நீ எவ்வாறு கழித்தாய், உன் லைஃப் எப்படி போச்சுங்கிறத சொல்லு. எந்த வழியில ஹலாலான முறையில சம்பாரிச்சியா, ஹலாலான முறையில சாப்பிட்டியா, நல்ல முறையில தொழுதியா, நல்ல முறையில நோன்பு வச்சியா, நல்ல முறையில ஜகாத்து கொடுத்தியா, நன்மையான காரியங்கள் செய்தாயா என்கின்ற உன்னுடைய ஆயுள் முழுக்க எவ்வாறு கழித்தது என்பதை அல்லாஹ் கேட்பான். அந்த ஆயுளுக்குள்ளவே வந்துவிடும் வாலிப பருவமும். ஆனாலும் இரண்டாவது மீண்டும் ஒரு கேள்வியாக அல்லாஹ் கேட்பார், உன்னுடைய இளமை பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய். ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த கால்களும் நகராது. அப்போ உன்னுடைய இளமை பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய். இளமை பருவம் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய பருவம். எனவேதான் அது ஒரு பெரும் செல்வமாக கருத வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இஹ்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸின், ஒரு 5 விஷயம் நடப்பதற்கு முன்பாக ஒரு 5 விஷயங்களை நீங்கள் பெரும் நியமத்தாக, பெரும் பாக்கியமாக, அதை ஒரு கனிமத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஷபாபக கபல ஹரமிக், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல முதல்ல சொன்னது வயோதிகம் வருவதற்கு முன்பாக வாலிபத்தை. வயோதிகம் வருவதற்கு முன்பாக உன்னுடைய வாலிபத்தை ஒரு பெரும் பாக்கியமாக நீ கருதிக்கொள், ஒரு பெரும் பாக்கியமாக நேமத்தாக நீ எடுத்துக்கொள். என்னென்ன நற்காரியங்கள் அதிலே செய்ய முடியுமோ அத்துணையும் செய்து கொள். அமல்கள் செய்வதற்குண்டான வழி நிறைய இருக்குது. உடலில் பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஹஜ் செய்வதற்குண்டான சக்தி இருக்கிறது, உடலில் தாக்கத்து இருக்கிறது. எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த இளமை பருவத்தில் அத்துணையும் கொடுத்து இருக்கிறார். எனவேதான் நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது பலவீனமான பருவம் முதல் பருவம், இரண்டாவது பருவம் பலவீனத்திலிருந்து பலம் வாய்ந்த பருவம் இளமை பருவம். எனவே இந்த பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள் நாளை எங்க தெரியுமா இருப்பாங்க. இந்த பருவத்தை மிகச்சரியான முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இணங்க அதை பயன்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? நாளைக்கு மறுமையில நிழல் இல்லாத அந்த நாடில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் பெருவெளியில் மக்கள் எல்லாம் கேள்வி கணக்குகளுக்காக வேண்டி திகைத்து நிற்கின்ற அந்த பெருவெளியில் அல்லாஹு தஆலா ஒரு 7 வகையினருக்கு, ஒரு 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிஷ் அந்த நிழல் அல்லாஹு தஆலா ஒரு 7 வகையினருக்கு நிழல் கொடுத்திருப்பார். அதுல ஒரு வகை யார் தெரியுமா? தன்னுடைய இளமை பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாமல் மிகச் சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள் நாளைக்கு மறுமையில் நிழல் இல்லாத நாளில் அரிசினுடைய நிழலில் இடம் பெறுவார்கள் என்று அல்லாஹ் இவ்வளவு பெரிய வெகுமதிகளை கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த பருவம் கவனிக்கப்பட வேண்டிய பருவம்.
இன்னும் ஒருபடி மேலாக இந்த பருவம் நிறைந்தவர்கள் தான் சொர்க்கவாசிகளை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு இனி மௌத் என்பது கிடையாது. அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த அவர்கள் செய்த அந்த நற்காரியங்களுக்கு கூலியாக வெகுமதியாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த சொர்க்கம், இனி அவர்களுக்கு வியர்வை என்பது, இனி அவர்களுக்கு கெட்ட வாடை என்பது, இனி அவர்களுக்கு மரணம் என்பது, இதையும் தாண்டி அவர்களுக்கு வயோதிகம் என்பதும் வராது என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கவாசிகள் இளமை பருவத்திலேயே இருப்பார்கள், அவர்களுக்கு வயோதிகம் என்பதெல்லாம் கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பருவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள். இந்த பருவம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தூண்டுகின்ற பருவம். பேரழகி, அந்த வீட்டிலேயே வளருகின்ற குழந்தை, வலம்மா பலகா சுத்தஹு, எப்பொழுது அந்த குழந்தை பருவ வயதை அடைகின்றதோ, பேரழகனாக கண்ணுக்கு தெரிகிறாரோ, அந்த பேரழகி, அந்த அரசி தன்னுடைய அந்த பேரழகை கண்டவுடன் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறுக்கு இணங்குவதற்காக அழைக்கின்ற அந்த தருணம், மஆதல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, இவர்கள் எதற்கால் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை மேல் என்று சொன்னவர்கள் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வரலாறை ஏன் இந்த அளவிற்கு தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த இளமை பருவத்தை தவறு செய்கின்ற அத்துணை வாய்ப்புகளும் வாசல்களும் திறந்து நிற்கின்ற அந்த தருணத்திலும் கூட நான் தவறு செய்ய மாட்டேன், என் அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்வேன் என்கின்ற அந்த உறுதியை மனதில் வைத்ததனுடைய காரணம் அல்லாஹ் தஆலா வரலாறு முழுக்க குர்ஆனில் தெளிவாக பேசுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி இளமை பருவம் என்பது இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அது ஒரு வரப்பிரசாதம், அது ஒரு பொக்கிஷம். அதை கனிமத்தாக, அதை ஒரு பெரும் பாக்கியமாக, அதை எல்லா விஷயத்திலும் பயன்படுத்துவதற்கு உண்டான தூண்டுதல் இந்த பருவத்தில் இருக்கிறது. எனவேதான் எந்த ஊர்ல எந்த நலன் கருதி ஏதாவது ஒரு அமைப்போ சங்கமோ என்ன ஆரம்பிச்சாலும் சரி, அது இளைஞர்கள் சங்கம், இளைஞர்கள் நற்பணி, இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற சங்கம் என்று சொல்லி இளைஞர்களை மாத்திரம் முன்வைத்து எடுக்கக்கூடியதாகவே அந்த நற்பணிகள் நடக்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் இளைஞர்களை நோக்கியே பேசுகிறார். ஏன்? இளைஞர்கள் நினைத்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். இளைஞர்கள் நினைத்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு ஒரு விஷயத்தை கொண்டு செல்ல முடியும். இந்த மார்க்கம் யாரை கொண்டு பலப்படுத்தது, யாரை கொண்டு இந்த மார்க்கம் மேலோங்கியது என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இளைஞர்களால் தான் இந்த மார்க்கம் மேலோங்கியது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள் எல்லாம் போர்க்களங்களில் வஃபாத்தாக ஆகிறார்கள், ஷஹீதாக ஆக்கப்படுகிறார்கள். குறிப்பாக யமன் போருக்கு பிறகு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிகார், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி வருகிறார்கள், அமருகிறார்கள், பேசுகிறார்கள். அவர்கள் பேசிய பல்வேறு செய்திகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஹாஃபிதுகள் மரணமாகி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி புக்லெட்ல எல்லாம் அப்ப இல்ல, குர்ஆன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிரிண்டட்ல எல்லாம் இல்ல. குர்ஆன் வஹி இறங்கியது, சஹாபாக்கள் உள்ளத்தில் மனனம் செய்தார்கள், அல்லது அவர்களுடைய கைகளில் எது இருக்கிறதோ அதிலே அவர்கள் எழுதி பாதுகாத்தார்கள். அது ஒரு ஒட்டகத்தினுடைய எலும்பு ஓடாக இருந்தாலும், அல்லது ஒரு இலை மரக்கிளை பட்டையாக இருந்தாலும், இலைகளுடைய ஒரு தடிப்பமான ஒரு பகுதியாக இருந்தாலும், எது கிடைத்ததோ அதில் எழுதி குர்ஆனை பாதுகாத்தார்கள். இப்போ குர்ஆனை மரணம் செய்திருக்கிற ஹாஃபிதுகள் எல்லாம் மரணமாகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம குர்ஆனை கையில எடுத்துட்டு போகணும். இப்படியே போனாக்கா குர்ஆன் அடுத்த தலைமுறைக்கு போய் சேராது. குர்ஆனை சேகரம் செய்யணும், குர்ஆனை சேமிக்கணும்.
எல்லா ஆயத்தையும் கொண்டு வந்து, ஏன்னா ஒவ்வொரு ஆயத்தும் இதை ஒரு ஆயத்து இறங்கும் பொழுது ஒரு 10 சஹாபாக்கள் கூட இருந்திருப்பாங்க. அந்த சஹாபாக்கள் ஒரு 10 பேருக்கு போய் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லி. இப்படியாக குர்ஆன் சஹாபாக்கள் வாயிலாக பரவிடுது. ஒரு கட்டத்தில் ஹாஃபிதுகள் எல்லாம் மரணம். அப்போ குர்ஆனை என்ன செய்யறது? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தயக்கம், என் பெருமானார் செய்யாத செயலையா நாம் முன்னெடுப்பது? நபி அவங்களையே இந்த செயலை செய்யலையே, நாம இந்த காரியத்தை முன்னெடுக்கலாமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மீண்டும் மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போயிட்டாங்க. கனவில் சொல்லப்படுகிறது, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனை சேகரம் செய்ய வேண்டும். மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள், குர்ஆனை சேகரம் செய்ய வேண்டும். சரி, குர்ஆனை சேமிக்கலாம். யார் யார்கிட்ட எங்க எங்க எந்தெந்த ஆயத்து எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த பொறுப்பை யார்ட்டையாவது கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கிறது? அழைத்தார்கள் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அழைத்த அழைப்பிற்கு ஜனாதிபதி அழைக்கிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடன் இருக்கிறார்கள். வருகிறார்கள் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. கலீஃபா அழைத்ததனுடைய காரணம் கேட்கிறார்கள். சொல்லப்படுகிறது, குர்ஆனை ஒண்ணு சேர்க்கணும். குர்ஆனை ஒண்ணு சேர்க்கணும். நபி அவங்க செய்யாததையா செய்யணும் இவங்களும் கேட்கிறாங்க. இல்ல, செஞ்சுதான் ஆகணும். குர்ஆனை சேகரித்துத்தான் ஆக வேண்டும். பல ஹாஃபிதுகளுடைய மரணம், அதனுடைய விளைவு அடுத்த தலைமுறைக்கு குர்ஆனை எடுத்து செல்ல வேண்டும். அப்போ குர்ஆனை அதனுடைய பிரதியாக எடுத்தாக வேண்டும் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லுகிறார்கள். சரி, இதையே என்கிட்ட சொல்றீங்க, இதுக்கு நீங்க தான் பொறுப்புதாரி, நீங்க தான் இதுக்கு பொறுப்பு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில் இந்த பொறுப்பு சுமத்தப்படுகிறது. ஏன் எனக்கு செலக்ட் பண்றீங்க? என்ன ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? நீங்கள் நம்பிக்கையாளர், அதுவும் இல்லாமல் துடிப்போடு இருக்கும் இளைஞர், வாலிபர். இந்த பருவத்தில் நீங்கள் செய்வது சரியாக இருக்கும் என்று ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை, நீங்கள் இளைஞராக இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தது எதுவும் பொய்யாக ஆகாது, நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் என்கின்ற உறுதியோடு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். சேகரம் செய்தார்கள். ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேகரம் செய்து கொண்டு வந்து குர்ஆனை திரட்டி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்களுடைய தலைமையில் குர்ஆன் திரட்டப்பட்டது. இளைஞர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களிடம் இந்த பொறுப்பை கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த வயதில் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தார்கள் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சேவையை செய்யணும்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மலையை பேத்து அந்தான வைக்கணும்னு சொன்னா கூட அது எனக்கு லேசாக இருக்கும். ஆனா குர்ஆனை சேகரம் செய்யணும்னு சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அந்த வேலையும் செய்து முடித்தார்கள் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பருவத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால், இந்த பருவத்தை அல்லாஹ் ரசூல் எதற்கு பிரியப்படுகிறார்களோ அந்த வழியில் நாம் சரியான முறையில் சரியான பாதையில் நாம் சென்றோம் என்று சொன்னால், கண்டிப்பாக ஹதீஸினுடைய வார்த்தை நாளை மறுமையில் அரிசினுடைய நிழலில் நாம் இடம் பெறலாம். அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இதையெல்லாம் பேச வருகின்ற காரணம் இளைய தலைமுறை எதை நோக்கி நம்மளுடைய இலக்கு இருக்கிறது என்பதை தெரியாமலேயே பொழுது விடிந்தால் பொழுது மறைந்தால், பொழுது விடிவதும் மறைவதும் அவர்களுடைய கையில் மொபைல் இல்லாமல் இல்லை. ஒரு சிலர் போதைகளுக்கு அடிமையாக ஆகிறார். ஒரு சிலர் வாகனத்தில் வேகமாக செல்வதற்கு அடிமை. பைக்கு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு அதுல ஒரு போதை. ஒரு சிலருக்கு மொபைல் போதை, ஒரு சிலருக்கு ரீல்ஸ் போதை. செய்யற செயல் எல்லாத்தையும் ரீல்ஸ் எடுத்து, நான் இந்த செயல் செய்யறேன், அந்த செயல் செய்யறேன், நான் இது பண்றேன், அதை பண்றேன்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து போட்டு, இப்படி பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு உண்டான தலைமுறை சிதறி கிடக்கிறது.
எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் நாம் எதை நோக்கி போகின்றோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் இதை செய்தால் நம்மளுடைய ரப்புனுடைய பொருத்தம் கிடைக்குமா, நம்மளுடைய ரப்புனுடைய பொருத்தம் இதிலே இருக்கிறது என்பதையெல்லாம் மறந்து இன்றைக்கு ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது, இல்லை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் தலைவர் அவர்கள் பேசினார்கள், ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதை தட்டி கேட்பதற்கு இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருவருக்குமே பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். குல்லுக்கும் ராயின் ஒ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படுவீர்கள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படுவீர்கள். நமது வீட்டில் வளருகின்ற குழந்தைக்கு நாம் பொறுப்பு. அவர்கள் திசை மாறி செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திசை மாறி செல்வதற்குண்டான காரணம் வெளியே தேட வேண்டாம், பெற்றோர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பெற்றோர்கள் பொறுப்பு. இன்னைக்கு என்னுடைய பிள்ளை தவறு இழைத்து விட்டான் என்று சொல்லி மாற்றான் சொல்லுகின்ற பொழுது, என் பிள்ளை தவறு செய்து விட்டானே என்று சொல்லி வெட்கி தலை குடிக்கின்ற இந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏன் ஊர்ல என் பிள்ளை மட்டும் தான் இந்த தப்பு செய்யுதா? ஊர்ல வேற யாரும் இந்த தப்பெல்லாம் செய்யலையா? யாரும் செய்யாத தப்பையா என் பிள்ளை செஞ்சுட்டான்? இன்னைக்கு உள்ள பெற்றோர்களுடைய வார்த்தை இப்படி மாறி வருகிறது என்று சொன்னால், பிள்ளைகளை சரியான முறையில் கண்டிப்போடு வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் இருக்கிறது. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஹ்மத்துனுடைய மலக்குகள் வீட்டிற்கு வராங்கன்னு சொல்லி சில காரணங்கள் சொல்லுவாங்க இல்லையா? ரஹ்மத்துடைய மலக்குகள், குர்ஆன் ஓதப்பட்டால் ரஹ்மத்துடைய மலக்கு வீட்டுக்கு வர்றாங்க, துவா செய்கின்ற இந்த மாதிரி திக்ருகள், லவ்ராதுகள், இது செய்கின்ற அது இதெல்லாம் நற்காரியங்கள் செய்கின்ற இல்லம். ஆனா ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி எந்த வீட்டில் குச்சி, எந்த வீட்டில் சாட்டை, இந்த இடத்துல இருக்கு, செவத்துல இருக்கு, என் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டி நான் அதை பயமுறுத்துறதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி எந்த வீட்டில் சாட்டை தொங்க விடப்பட்டுள்ளதோ, எந்த வீட்டில் கையில குச்சி வைக்கப்பட்டுள்ளதோ, தன்னுடைய குழந்தைகளை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த வீட்டில் ரஹ்மத்தினுடைய மலக்குகள் இறங்குகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் இந்த ஹதீஸை நினைவு கூறி நிறைவுக்கு வருகிறேன். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய செல்வங்களிலேயே ஆக சிறந்த செல்வம் ஒழுக்கம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒழுக்கமுள்ள தலைமுறைகளாக நம்மளுடைய குழந்தைகளை மாற்றி நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்தி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாது